friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல Turkish Milk Cake எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து கிட்டத்தட்ட Tres Leches Cake மாதிரி தான். ஆனா எக்ஸ்ட்ரா ஒரு லேயர் கேரமலோட இன்னுமே ரொம்ப சூப்பரா இருக்கும். இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பேசிக் ஸ்பாஞ்ச் கேக் தயார் பண்ணனும். அதுக்கு நான் இன்னைக்கு வந்து 3 முட்டை எடுத்துர்க்கேன். அதோட வெள்ளைக்கருவும் மஞ்சக்கருவும் நம்ம வந்து தனித்தனியா செப்பரேட் பண்ணிரணும் ஃபர்ஸ்ட். வெள்ளைக்கரு மஞ்சக்கரு தனியா நான் வந்து இந்த மாதிரி பிரிச்சு வச்சிருக்கேன். இப்போ இந்த மஞ்சக்கருவுல 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது வந்து 100 கிராம். சேர்த்துட்டு ஒரு வயர் விஸ்க் அப்படி இல்லைனா ஒரு எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நம்ம ஒரு 2 நிமிஷம் போல் நம்ம நல்லா பீட் பண்ணி வைக்கணும். இந்த நல்ல ஒரு பிரைட் மஞ்சள் கலரில் இருந்து லேஸான ஒரு லைட்டான கலராக மாறுறது வரைக்கும் நம்ம வந்து நல்லா பீட் பண்ணணும். நம்ம வந்து வயர் விஸ்க் வச்சும் பண்ணலாம். அதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கூட டைம் ஆகும். அப்படி இல்லைனா நம்ம மிக்சியில் அரைக்கிறதுனால ஓகே தான். இப்போ இதில் வந்து 1/2 கப் பால், இது வந்து காய்ச்சின பாலாக நல்லா ஆற வச்சு எடுத்திருக்கேன். கூடவே 1 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் எல்லாத்தையும் சேர்த்துட்டு மறுபடியும் இதை வந்து ஒரு வாட்டி நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி கலந்ததுக்கு அப்புறமா இதில் வந்து மாவு பொருட்கள் சேர்க்க போகிறோம். 1 கப் மைதா மாவு, இது வந்து 125 கிராம். கூடவே 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் உப்பு எல்லாத்தையுமே சலிச்சுட்டு உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ரொம்ப போட்டு நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டாம். எல்லாம் சேர்ந்து லைட்டாக ஒரு வாட்டி கலந்தாலே போதும். இப்போ வந்து நம்மளோட வெள்ளைக்கருவு இருக்குல்ல, வெள்ளைக்கருவை வந்து நம்ம வந்து பீட் பண்ணணும். வெள்ளைக்கருவில் வந்து கொஞ்சம் கூட மஞ்சக்கருவு படாமல் பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா பீட் ஆகி வரும். இப்போ லைட்டாக இந்த மாதிரி பீட் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து 1/4 கப் சர்க்கரை வச்சுருக்கேன். இது வந்து 50 கிராம். அதை வந்து ஒரு 2-3 பேட்சாக பிரித்து வந்து நம்ம சேர்க்கும்போது நமக்கு வந்து ஈஸியாக அது வந்து பிளெண்ட் ஆயிரும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம வந்து சர்க்கரையை நல்லா பீட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து நான் ஆரம்பிக்கும்போது கொஞ்சம் லோ ஸ்பீடில் தான் ஆரம்பித்தேன். போக போக கொஞ்சம் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணும்போது பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் நேரத்துலையே அழகாக எக் ஒயிட்லாம் நல்லா பீட் ஆகி வந்துடும். நல்லா விப்பாகி வந்திருக்கு. இந்த மாதிரி வரணும். இப்போ இதை வந்து நம்ம மாவு பொருட்கள் கலந்து ரெடியாக வச்சுருக்கோம்ல, அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். இதுலேருந்து ஃபஸ்ட்டு ஒரு பாதி மட்டும் நான் ஃபஸ்ட்டு சேர்த்துக்க போகிறேன். ஏன்னா ரொம்ப நம்ம மிக்ஸ் பண்ணாலுமே அந்த ஏர் பபிள்ஸ்லாம் போயிடும். அதனால் ஓரளவுக்கு எல்லாம் சேர்ந்து வர மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணால் போதும். இப்போ மறுபடியும் அடுத்த பேட்ச் லாஸ்ட்டாக இருக்கிற எல்லாத்தையுமே நான் சேர்த்துட்டு மறுபடியும் நம்ம வந்து ஓரளவுக்கு கலந்து விட்டுட்டா போதும். பாருங்கள், இந்த மாதிரி நம்மளோட கேக் மாவு வந்து சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம கேக் டின்னில் மாற்றிடலாம். நான் இன்றைக்கி வந்து 9x9 இன்ச் பேக்கிங் பேன் எடுத்திருக்கேன். ரொம்ப சின்ன ட்ரேயாக எடுத்துடாதீங்க. நமக்கு இந்த அளவு ட்ரே இருந்தால் தான் நமக்கு வந்து அந்த கேக்குமே கரெக்டாக இருக்கும். ஒருவேளை சின்ன ட்ரேனால் நம்ம வந்து கொஞ்சம் மாவு வந்து கம்மியாக சேர்த்துக்கணும். இனி இதை வந்து 2-3 வாட்டி நல்லா தட்டிக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த ஏர் பபிள்ஸ்லாம் நமக்கு வந்து வெளியே போகும். இனி இதை வந்து நம்ம பேக் பண்ணணும். அவனை வந்து 350 டிகிரி ஃபாரன்ஹீட், அதாவது 175 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு உள்ளே வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 23லேருந்து 24 நிமிஷம் போல் ஆகும். எனக்கு சரியாக 23 நிமிஷம் ஆச்சு. இது பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. நல்லா அப்படியே பஞ்சு போல் நல்லா ஸ்பாஞ்ச் போலேயே இருக்கும். இருக்கட்டும், இது ஆறட்டும். இப்போ கேக் ஆறுற நேரத்தில் நம்ம வந்து ஒரு மில்க் மிக்சர் தயார் பண்ணணும். இதுதான் வந்து அந்த கேக்கில் ஊறி அந்த கேக் சாப்பிடும்போதே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது பண்ணுறதுக்கு நமக்கு வந்து 3/4 கப் கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கோங்க. இது வந்து கிட்டத்தட்ட 175 கிராம் வரும். இதிலவே வந்து இனிப்பு இருக்கும். அதனால் நம்ம எக்ஸ்ட்ரா இனிப்பு சேர்க்க தேவையில்ல. கூடவே 3/4 கப் விப்பிங் க்ரீம் இருக்கும்ல அது. கடைசியாக 1 கப் பால், இது வந்து காய்ச்சின பாலை நல்லா ஆற வச்சு சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுட்டோம்னா போதும். ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரெடி ஆகிரும். இந்த மாதிரி ரெடியாக இருக்குது. இப்போ நம்மளோட கேக்குமே கொஞ்சம் ஓரளவுக்கு லேசாக ஆற ஆரம்பித்ததும் நம்ம வந்து ஒரு ஃபோர்க் இல்லை ஏதாவது ஒரு குச்சி வச்சு நல்லா இந்த மாதிரி குத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் உள்ளே வந்து சீக்கிரமாக அந்த மில்க் மிக்சர் வந்து உள்ளெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகும். நமக்கு எவ்வளோ வேணுமோ அதை வந்து நம்ம கேக் மேலே சேர்த்துக்கலாம். நமக்கு வந்து கொஞ்சம் அப்படி ஸ்லோவாக தான் உள்ளே போகும். அதனால் நல்லா குத்திக்கோங்க. நிறைய இடத்துல ஓட்டை போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு கொஞ்சம் கூட ஈஸியாக போகும். ஒருவேளை உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மீதி இருக்குன்னா நம்ம கேக் சர்வ் பண்ணுவோம்ல, அதை சுற்றி கூட நம்ம இதை வந்து சேர்த்துக்கலாம். அதனால் இது வேஸ்ட் கிடையாது. ரொம்ப நல்லாயிருக்கும். இதுதான் வந்து அந்த கேக்குக்கு நல்ல ஒரு ரிச்னஸ் கொடுக்கும். நல்ல ஒரு மாய்ஸ்டாக நல்ல ஒரு ரிச்சான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இது வந்து அப்படியே அந்த கேக் உள்ளவே வந்து அப்படியே போயிடும். இப்போ அடுத்தது நம்ம வந்து க்ரீம் லேயர் தயார் பண்ண போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி வந்து 1/2 கப் ஹெவி விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். அதை வந்து ஒரு பவுலில் மாற்றிட்டு இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பவுட்ரு பண்ண சர்க்கரை சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா பீட் பண்ணி வச்சிடலாம். இந்த க்ரீம் வந்து நல்லா சில்லுன்னு இருக்கணும். அப்போ தான் வந்து ஈஸியாக வந்து நமக்கு பீட் ஆகும். அதனால் நல்லா சில்லுன்னு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த பவுலுமே நம்ம வந்து கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுக்கிறதுனாலும் ஓகே தான். அப்போ தான் வந்து நமக்கு ஈஸியாக இந்த மாதிரி நல்லா அழகாக விப்பாகி வரும். இப்போது நம்ம கேக் பார்த்தோம் அப்படின்னா அந்த மில்க் மிக்சர்லாம் அப்படியே கேக் வந்து உள்வாங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ரெடியாக வச்சுருக்கக்கூடிய அந்த க்ரீமை வந்து நம்ம அப்படியே மேலே சேர்த்துடலாம்.
நான் கொஞ்சம் மட்டும் மீதி வச்சுருக்கேன். இது வந்து லாஸ்ட்டாக நம்ம அந்த டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் மீதி வச்சுட்டு மீதி எல்லாமே நான் சேர்த்துட்டு நம்ம வந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிட்டா போதும். அதுக்கப்புறமா நான் ஒரு தோசை கரண்டி தான் எடுத்திருக்கேன். அதை வச்சு நம்ம ஸ்மூத் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா ஃப்ளாட்டாக ரொம்ப ரொம்ப அழகாக ரெடி ஆகிரும். அவ்வளோதான். இப்போ இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க கேக்கை. அவ்வளோதான். இனி லாஸ்ட்டாக நம்ம வந்து ஒரு கேரமல் சிரப் தயார் பண்ணி இந்த கேக் மேலே சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்மளோட கேக்கை வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். இது பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி வந்து 1/2 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். இது வந்து 100 கிராம். இதை வந்து ஒரு பேனில் மாற்றிக்கோங்க. இப்போ சர்க்கரை கரைஞ்சி லேசாக ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதில் வந்து நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, இது வந்து 30 கிராம், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துடலாம். அன்சால்டட் பட்டர் தான் எடுத்திருக்கேன். வெண்ணெய் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு சிட்டிகை உப்பு, ஏன்னா கேரமல் சிரப்புக்கு வந்து உப்பு ரொம்ப முக்கியம். ஒரு சிட்டிகை உப்பு கூடவே 1/2 கப் விப்பிங் க்ரீம் வச்சுருக்கேன். க்ரீம் இருக்கும்ல, அது வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்து நம்ம கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா அது ஒரு கொதிச்சு வரும்போது நல்ல கொஞ்சம் கெட்டியான நல்ல ஒரு சூப்பரான சிரப் மாதிரி வந்துடும். இந்த கேரமல் சிரப் கரிஞ்சிடக்கூடாது. கரிஞ்சிடுச்சுன்னா ஒரு கசப்பு தன்மை வந்துடும். அதனால இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வரும்போதே நம்ம மீதி எல்லா பொருளும் சேர்த்துட்டு ஸ்லோ ஃபயர்லேயே நம்ம வந்து ரெடி பண்ணணும். இப்போ நம்மளோட கேரமல் சிரப் நல்லா சூப்பராக ஆறி ரெடியாக இருக்குது. இந்த ஸ்டெப்ஸை வந்து நம்ம முன்ன பின்ன செஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டே வந்து கேரமல் சிரப் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கேக் பண்ணதுக்கப்புறமா நம்ம பண்ணிக்கலாம். ஆனால் சூடாக இருக்கும்போது கண்டிப்பாக அந்த கேக் மேலே சேர்த்துறாதீங்க. அப்புறம் அந்த இது வந்து உருகிரும். அதனால் நல்லா ஆறுனதுக்கப்புறமா தான் நம்ம சேர்க்கணும். இந்த மாதிரி ஒரு லேயர் அப்படியே அந்த கேரமல் சிரப்பை வந்து நான் சூடாக இருந்துச்சுன்னா அந்த க்ரீம் வந்து உருகிரும். அதனால் நல்லா ஆறுனதுக்கப்புறமா தான் நம்ம சேர்க்கணும். சேர்த்துட்டு இது மேலே வந்து நம்ம கொஞ்சம் க்ரீம் மீதி வச்சுருக்கேன்னு சொன்னால ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் க்ரீம் வச்சுருந்தோம்ல, அதை வந்து ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ நமக்கு வந்து அதை டிசைன் போடுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி லைனாக போட்டுட்டு ஏதாவது ஒரு குச்சி இல்லை வந்து அந்த டூத் பிக் மாதிரி இருக்கும்ல, அதை வச்சுட்டு கோடு இழுத்துட்டோம் அப்படின்னா சூப்பராக அழகழகாக பயங்கர சூப்பரான டிசைனில் ரொம்ப நல்லா வந்துடும். பாருங்கள், அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. அது என்ன ரொம்ப டேஸ்ட்டாக, நல்லா மாய்ஸ்டாக, நல்லா ரிச்சாக இருக்கும். அப்படியே அந்த கேரமல் சிரப், அந்த க்ரீம், பால் லேயரோடு இருக்கக்கூடிய அந்த கேக் எல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது ஆஹா, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு அடிக்டிவான ஒரு ரெசிபியாக இருக்கும், கேக்காக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சடா, அவ்வளோதான். நம்மளோட சூப்பர் மாய்ஸ்டான டர்க்கிஷ் மில்க் கேக் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? சான்ஸே இல்லை. நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரம்புகள் மலரட்டும்.